இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மகேந்திரபுரம் கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை ஒரு வாழ்த்துதலாக உங்கள் வீடை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறேன். இதுவரையிலும் உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பி வந்த வாதைகள் இயேசுவின் நாமத்தில் இனி அது அணுகாது, குடும்பத்தில் அது செயல்படாது. கர்த்தர் அந்த ஆவிகளை நிர்மலமாக்குவார் என்று நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். உங்கள் நடுவிலே நாங்கள் ஒரு 15 நிமிடங்கள் இந்த இடத்துல ஜெபம் நடக்கிறது. நீங்கள் விரும்பினால் நீங்கள் இந்த ஜெபத்தில் வந்து பங்கெடுக்கலாம். கட்டாயத்தின் பேரில் அல்ல, விரும்பினால் நீங்கள் இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, வியாதிகள், கெட்ட சொப்பனங்கள், மாந்திரிகத்தின் கிரியைகள், மந்திரவாத கட்டுகள், பிசாசின் போராட்டமும் பிடியும், இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கிற யாராகிலும் இருப்பீர்களானால் இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுங்க. நிச்சயமாய் நாங்கள் சொல்லுகிற, நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஆரம்ப ஜெபம். கண்களை மூடி நாம ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த சுவிசேஷ கூட்டத்தில் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். பிதாவை வரவேற்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கிறோம். நீங்கள் வந்து ஆரம்பம் முதல் ஆசீர்வாதத்தின் நிறைவு பகுதி வரையிலும் இந்த கூடுகையை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தின் நிமித்தமாக இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது சகோதரிகள் வந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவார்கள். ஜீசஸ். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும்
என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பார், அவர் நல்லவர் நல்லவரே. சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் ஒரு விசை கூட இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல பிரசங்கிக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கிற இடங்களில் இருந்து நீங்கள் கவனிக்கும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எத்தனையோ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறீர்கள், எத்தனையோ காரியங்களை செவி கொடுத்து கேட்கிறீர்கள். இன்றைக்கு உங்கள் நடுவில் நாங்கள் பேசப்போகிற இந்த ஒரு 15 நிமிடம் வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்களானால் உங்களுக்கு இந்த வார்த்தை மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவர் நல்லவர். நான் எந்த மாதிரியான வேதத்தை கொண்டு உங்களிடத்தில் பேசுகிறேன் என்றால், இந்த பூமியில் அதிகமான ஜனங்கள் வாசிக்கிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம். அநேக ஜனங்களுடைய நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது, அநேகரை ஆசீர்வதித்திருக்கிறது.
அநேகருக்கு சமாதானத்தை வேதம் கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட வேதத்தை கொண்டு உங்களோடு கூட நான் பேச வந்திருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த உலகம் முழுவதிலேயும் அதிகமாய் விற்பனையாகுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது வேத புஸ்தகம் மட்டுமே. இன்னும் சொல்லப்போனால் இந்த பூமியில் அதிகமான மொழிபெயர்க்கப்படுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால் இந்தியாவில் மாத்திரம் கிட்டத்தட்ட 1500க்கும் அதிகமான மொழிகள் இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு தேசத்திலையும் அதிகமான மொழிகள் இருக்கிறது. அப்படி அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்ப்பு செய்து இன்றைக்கும் வாசிக்கப்படுகிற ஒரு வேதம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம். இப்படி வேத புஸ்தகத்தினுடைய மேன்மைகளையும் மகத்துவங்களையும் சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் வேதத்தில் ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறார். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் தன்னுடைய வருத்தத்தை அதில் எழுதியிருக்கிறார். நீங்கள் கவனிங்க, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை குறிப்பிட்ட மதத்தினருக்கு மட்டும் சொந்தமல்ல, குறிப்பிட்ட சபைகளுக்கு மட்டும் சொந்தமல்ல, அல்லது குறிப்பிட்ட மாவட்டம், மாநிலம், தேசங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை. இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் முழு உலகத்திற்கானது. இயேசு முழு உலகத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தை முழு உலகத்திற்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. சிலர் அதை அந்நிய காரியமாக எண்ணி கீழே போடுகிறதும் மிதிக்கிறதும் கிழிக்கிறதும் வேதத்தை கொச்சைப்படுத்துகிறதும் இப்படி அறியாமல் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று. வேதம் எப்படிப்பட்டதென்றால், வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாம் உண்மை, சத்தியம். வேதத்தில் சொல்லப்பட்ட சின்ன வார்த்தை கூட பொய்யல்ல. வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை ஒன்றாகிலும் மிகைப்படுத்தி எழுதப்பட்டவைகள் அல்ல. இன்றைக்கு இந்த வேத வசனங்களை சாதாரண மக்களுக்கு பேசும்போது ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் படித்தவர்கள், சயின்டிஸ்டுகள், அவர்களெல்லாம் நாங்கள் சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளுகிறது கிடையாது. அது எப்படி சாத்தியம், அது எப்படி உண்மை? ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல கேள்விகள். அவர்கள் எப்பொழுது நம்புவார்கள் என்றால், அவர்களுடைய ஆராய்ச்சியின்படி அதில் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை உண்மை என்று சொல்லி ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டால் மாத்திரமே அவர்கள் வேதத்தை நம்புகிறார்கள். இப்படி வேதத்தை ஆராய்ச்சி மூலமாய் கூட ஆண்டவர் நிரூபித்திருக்கிறார். எப்படி என்றால், ஏசாயா தீர்க்கதரிசி 40ஆம் அதிகாரம் 22 நீங்க வாசித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க கவனித்தால் இந்த பூமி உருண்டை என்கிறது முதல்ல சொன்னது வேத வசனம், கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு உலகத்துக்கு சொன்னார், பூமி உருண்டை என்று, அதன் மேல நான் வீற்றிருக்கிறேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆனா அநேக பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த பூமி தட்டையானது, சதுரமானது, நீளமானது, இப்படியெல்லாம். ஆனா சமீப காலத்தில் கண்டுபிடித்தார்கள், சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக, இந்த பூமி தட்டையானதல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டபடி இந்த பூமி உருண்டையானது என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே ஆதியாகமத்தில் நீங்க வாசித்தீர்களானால் மனுஷனை ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தார், உண்டாக்கினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷனை ஆண்டவர் எப்படி உண்டாக்கினார் என்றால், மண்ணை பிசைந்து மனுஷனுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து ஜீவசுவாசத்தை அவனுக்குள்ளாய் ஊதி இவனமாய் மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷன் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டவன், அவன் மண்ணுக்கே திரும்புவான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்த எல்லா சம்பவத்தையும் சரித்திரத்தையும் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ வேதத்தில் எழுதப்பட்டபடி உண்மையா என்று சொல்லி அந்த வார்த்தையும் சயின்டிஸ்ட்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். நீங்க கவனித்தீர்களானால் ஒரு மண்ணில் என்னெல்லாம் இருக்குமோ அத்தனையும் மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிறது. ஒரு மண்ணில் என்னென்ன கனிம வளம் இருக்குமோ, அது ஒரு மண்ணில் பார்த்தீங்கன்னா இரும்பு தன்மை இருக்கும்,
இரும்பு இருக்கும், ஈயம் இருக்கும், அலுமினியம் இருக்கும், தங்கம் இருக்கும், இப்படி நிறைய சொல்லலாம். அத்தனை கனிம வளங்களும் மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிறதை ஆராய்ச்சி மூலமாய் கண்டுபிடித்தார்கள். அப்போ ஆண்டவர் அன்றைக்கு சொன்னது உண்மை என்று சொல்லி நம்பினார்கள். இப்படி ஏராளமான காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை உண்மை. வேதத்தில் பார்த்தீங்கன்னா சில தேசத்திற்கான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. எரேமியா 47:5 சொல்லப்பட்டு இருக்கிறது, காசா மொட்டையடிக்கப்படும் என்று சொல்லி. அது எப்பவோ ஆண்டவர் எழுதி வைத்த, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக எழுதி வைத்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய கண்ணெதிரே நிறைவேறி கொண்டிருக்கிறது. நமக்கு முன்பதாக இருக்கிற எத்தனையோ தேசங்கள் அவ்வப்போது பிரச்சனைகள் வந்தாலும் போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் காசா மாத்திரம் ஒரு அறிவிப்பு அமெரிக்கா சொல்லியிருக்கிறது, காசாவை காலி பண்ணுங்க, அதை நாங்கள் ஃப்ளாட் போட போகிறோம், கட்டடம் கட்ட போகிறோம், அதை டூரிஸ்ட் பிளேஸாக மாற்ற போகிறோம். ஒரு தேசத்தையே ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றுற மாதிரி அறிவிப்புகள் வந்து கொண்டு இருக்கிறது. யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, கட்டடங்கள் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, மனிதர்களுடைய கூடாரங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி ஒரு காசாவுக்கு விரோதமாய் ஆண்டவர் சொல்ல வார்த்தை பல நூற்றாண்டுகளை தாண்டி இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஆண்டவர் சொன்ன அத்தனை வார்த்தையும் உண்மை, சத்தியம். அதற்கு புறம்பாய் எதையும் ஆண்டவர் பேசவில்லை. ஆகையினால நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய வருத்தத்தை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். ஆகவே வேதத்தை வாசிக்க விரும்புங்கள், வேதத்திற்கு செவி கொடுக்க விரும்புங்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே உண்மை, எல்லாமே சத்தியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், மனுஷனாக பிறந்தார். அவர் இந்த பூமியில் மனுஷனாய் வந்ததற்கு அநேக காரியங்கள் என்னால் சொல்ல முடியும். ஆனால் ஒரு 3 காரியத்தை மாத்திரம் சுருக்கமாய் சொல்லுகிறேன். இயேசு இந்த பூமிக்கு வந்தது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை மனிதர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாய் வந்தார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை ஒவ்வொரு கிராமந்தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் போய் பிரசங்கித்தார். எப்படி வாழ்ந்தால் எப்படி ஆசீர்வாதம் வரும் எல்லாம் பிரசங்கித்தார். ஆண்டவர் பிரசங்கிக்கும்படியாய் வந்தார். அதோடு நீங்க கவனித்தால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது 2வது ஒரு காரியம், வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கும்படி வந்தார். இந்த பூமியில மருத்துவத்தினால குணப்படுத்த முடியாத எத்தனையோ வியாதிகளில் மனிதர்கள் சிக்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை சுகமாக்கும்படி வந்தார். பிசாசின் கட்டுகளில் கட்டப்பட்டவர்களை விடுவிக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். பிசாசை துரத்தும்படி வந்தார். சேவனை கட்டுகளை முறிக்கும்படி வந்தார். மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பொல்லாப்புகளையும் அவர்களுக்கு அவைகளிலிருந்து விடுவிக்கும்படியா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். 3வது ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அறிந்தோ அறியாமலோ செய்த எத்தனையோ பாவம் ஒரு மனுஷன் செய்தார், அந்த பாவம் அவர்களுடைய குடும்பத்தை சும்மா விடாது. நிச்சயம் அந்த பாவத்தின் மூலமா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, பிள்ளைகள் மேல சாபம் என்கிற ஒரு கொடிய ஒரு வேதனையின் காலங்கள் வரும். அதுல வரும்போது அந்த மனுஷன் பாதிக்கப்படுவான். ஆகையினால இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் தன்மேல ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து இப்படியாய் பாவத்தின் பலியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார். ஆகவே இந்த 3 காரியத்திற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அதோடு 12 சீசர்களை உருவாக்கி இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பேசினாரோ, பிரசங்கித்தாரோ, செய்தாரோ, அற்புதங்களை செய்தாரோ அந்த அதிகாரத்தை சீசர்களுக்கு கொடுத்து அவர் செய்த ஊழியத்தை அவர்கள் தொடரும்படியாக ஆண்டவர் அவர்களுடைய கரத்தில் கொடுத்துட்டு அவர் இந்த பூமியினுடைய வாழ்க்கையை நிறைவு செய்தார். ஆகவே இன்றைக்கும் அந்த ஊழியம், அந்த சபை நிற்கல. ஒரு மனுஷனால் ஆரம்பிக்கப்பட்ட மதமானாலும் சபையானாலும்
குறிப்பிட்ட நூற்றாண்டுல அது முடிஞ்சிருக்கும். ஆனா இது மனுஷனால் தொடங்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட வேதமும் அல்ல, சபையும் அல்ல. இதை ஆரம்பித்தது இந்த ஊழியத்திற்கு தலைவர் இயேசு, இந்த ஊழியத்திற்கு எஜமானன் இயேசு, சபைக்கு தலையானவர் இயேசு, மெய்யான ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். ஆகவே 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அநேக எதிர்ப்புகள் இருந்தாலும், அநேக தடைகள் இருந்தாலும், எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி, எல்லா தடைகளையும் தாண்டி சபைகள் எழும்புகிறதற்கு காரணம் சபைக்கு தலை இயேசுவாயிருக்கிறார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி என் வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். வரக்கூடிய காலத்தை குறித்து வெளிப்படுத்தினார். சீசர்களை பார்த்து சொன்னார், நான் கடைசி நாட்களில் மறுபடியும் இந்த பூமியில வருவேன். 2000 வருஷத்துக்கு முன்பதாக மனுஷனாய் பிறந்தார். அதே போல் அந்த பூமியினுடைய கடைசி நாட்களில் நான் வருவேன் என்று இயேசு சீசர்களுக்கு சொன்னார். அப்படி சொல்லும்போது சீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்கிறதை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அப்போ சீசர்கள் கேட்கும்போது இயேசு கிறிஸ்து என்னுடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடையாளங்களை சொல்லிட்டு போனார். இப்போ நீங்க கேட்கலாம், இயேசு வந்தா என்ன, இந்த உலகம் அழிஞ்சா எனக்கு என்ன, நான் உண்டு என் வீடு உண்டு அப்படிங்கிற மாதிரி வாழுகிறேன் என்று சொல்லலாம். ஆனா இதுல தான் ஒரு முக்கியமான செய்தியை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படி எங்களையும் ஆண்டவர் அபிஷேகித்து பல கிராமங்களுக்கு கொண்டு செல்லுகிறார். இது சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. இதை சொல்ல வேண்டியது எங்களுடைய வேலையாயிருக்கிறது, எங்களுடைய பணியாயிருக்கிறது. இதை சொல்லுகிறதுனால எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பணியை மாத்திரம் உங்கள் நடுவில் செய்ய வந்திருக்கிறோம். கேட்கிறதும் கேட்காம இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் சில அடையாளங்கள் இருக்கிறது. ஏன் இந்த அடையாளத்தை வைத்தார் என்றால், இயேசு கிறிஸ்து வரும்போது ஒன்று நடக்கும். எந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து, அவருடைய வசனத்திற்கு செவி கொடுத்து, வேதத்திற்கு செவி கொடுத்து நடக்கிறானோ அந்த மனுஷன் அவருடைய வருகையில அவனுக்கு ஒரு காரியம் நடக்கும். அதே போல எந்த மனுஷன் வேதத்தின்படி வாழ்ந்து அதன்படி நடக்கிற, ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு நடந்து வாழ்ந்து அவனுடைய நாட்கள் இந்த பூமியில நிறைவு செய்யும் போது அவர்கள் மரித்து அடக்கம் பண்ணப்படுவார்கள். அப்படி அடக்கம் பண்ணப்பட்டவர்களுக்கும் ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்கும் என்றால், இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்களாம். எப்படி மரித்தவர்கள்? மரித்தவர்கள், பாவத்திலேயே மரித்து போனவர்கள் அல்ல, வேதத்தின்படி வாழ்ந்து மரித்தவர்கள் உயிர் தெழுவார்கள். பிற்பாடு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட சேர்க்கப்படுவோம். இவனமாய் பரலோகத்திற்கு எல்லாருடைய ஆத்துமாவும் போவோம். இப்படிதான் பரலோகத்துக்கு போக முடியும் என்கிறதை ஆண்டவர் வேதத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வருகைக்கு சில அடையாளங்களை உலகத்திற்கு வைத்திருக்கிறார். உலக ஜனங்களை பயமுறுத்தும்படி அல்ல, உலக ஜனங்களை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படி ஆண்டவர் இந்த அடையாளங்களை வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே அந்த அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அறியாத காரியம் அல்ல. நீங்க தினந்தோறும் நியூஸ்ல கேள்விப்படுகிற அடையாளங்களிலே தான் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பல தேசங்கள், ஒரு தேசத்தோடு ஒரு தேசம் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது, மோதல் போக்கு இருக்கிறது, இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ சமீபமாக இந்தியா பாகிஸ்தானும் அமைதலா இருந்தது. காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதிகள் பொதுமக்களை கொன்று குவித்ததுனால மறுபடியும் ஒரு பதட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. எந்த நேரத்தில் யுத்தம் வரும்னு சொல்ல முடியாத நிலை இருக்கிறது. யுத்தங்களின் செய்தி தொடர்ச்சியாக நம்முடைய காதுகளுக்கு வருகிறது. இது வெறும் செய்தி மாத்திரமல்ல, இயேசு உங்களை சந்திக்கும்படி வருகிறார் என்கிறதற்கு அடையாளத்தில் ஒன்றாயிருக்கிறது. ஆகவே பல தேசங்களில் யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தினந்தோறும் எப்படி யுத்தம் பண்ணலாம், யுத்தத்திற்கு தேவையான மக்களுக்கு அடிப்படை தேவைகளை அரசாங்கம் செய்கிறது இல்லையோ, யுத்தத்திற்கு தேவையான காரியத்தை ஒவ்வொரு தேசமும் மும்முரமாக தயார்படுத்துகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும்.
ஆகையினால தயவு செய்து கேளுங்க, இது செய்தி மாத்திரமல்ல, நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்கிறதற்கான அடையாளம். அதே போல நீங்க கவனித்தீர்கள், ஆனால் ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்களும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் என்று சொல்லி பல தேசத்துல உள்நாட்டு கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் வெறும் செய்தி மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கான அடையாளத்துல ஒன்றாயிருக்கிறது. அதே போல பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க கவனித்தீர்களானால் பஞ்சங்கள் வருமா? சோமாலியா என்கிற ஒரு தேசம் முழுக்க முழுக்க பஞ்சத்திற்குள்ளாய் போயிற்று. பயங்கரமான பஞ்சம். அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மனிதர்களை நீங்க பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் உள்ள போய் குழி விழுந்து, கன்னமெல்லாம் ஒட்டி போய் குழி விழுந்து, நெஞ்சில இருக்கிற ஈக்கலும்பெல்லாம் தெரிகிற மாதிரி பிள்ளைகள் எல்லாம் பார்க்க சகிக்காது அவ்வளோ கொடூரமாய் வாழுகிறார்கள். பஞ்சத்தில் போய் கொண்டிருக்கிறது. பல தேசத்துல பயங்கரமான விலைவாசி உயர்வுனால அநேகருக்கு சரியான 3 வேளை சாப்பாடு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாய் பல தேசங்கள் பஞ்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சமும் செய்தி அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. இதை கேள்விப்படும் போது நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். இந்த அடையாளம் எல்லாம் நாம பார்க்கும்போது நாம பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்கிறது தேவனுடைய விருப்பம். கொள்ளை நோய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல தேசத்துல இன்றைக்கும் கொள்ளை நோய் இருக்கிறது. கொரோனா என்கிற அதிபயங்கரமான கொள்ளை நோயும் பயங்கரமான ஆபத்தான சூழ்நிலையும் நாம கடந்து வந்திருக்கிறோம். இது ஒரு மனுஷனுடைய திட்டத்தின்படி வரல. ஆண்டவர் இந்த அடையாளத்தை உலகத்திற்கு அடையாளமாக வைத்திருக்கிறார். இதை வெறும் செய்தியாக எடுத்து விட்டுவிட வேண்டாம். இயேசு கிறிஸ்து வருகிறார், நீ மனம் திரும்பு என்று சொல்லி இந்த கொள்ளை நோய் ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால நீங்க மனம் திரும்புங்க, பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க. இயேசுவே வழி, இயேசுவே இரட்சகராய் இருக்கிறார். அவரை இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல 6வது அடையாளம் என்னென்றால் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே வரும் என்று சொல்லி பல இடங்களில போன வாரமும் ஒரு தேசம் 7.2 என்கிற நிலையில பயங்கர நிலநடுக்கம் வந்தது. இப்படி ஒவ்வொரு நாளும் தேசங்களில நிலநடுக்கங்கள் வருகிறது. தோராயமாக 2010 வருஷத்துல இருந்து இதுவரையிலும் கிட்டத்தட்ட 15 வருஷத்துல 1,52,000 முறை சின்ன பூகம்பத்தில் இருந்து, பூமி அதிர்ச்சியில இருந்து அதிபயங்கரமான பூமி அதிர்ச்சி வரைக்கும் உலகத்துல ஏதோ ஒரு நாடுகளில வந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால இந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் கவனிக்கணும். இது வெறும் செய்தி மாத்திரமல்ல, இது வெறும் செய்தி மாத்திரமல்ல, நியூஸ் மாத்திரமல்ல, ஒரு சம்பவம் மாத்திரமல்ல. இந்த சம்பவம், இந்த செய்தியெல்லாம் ஒன்றை மாத்திரம் எச்சரிக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகிறார், நீ மனம் திரும்பு, பாவத்திலிருந்து மனம் திரும்பு, தேவனுக்கு பயப்படு, தேவ வசனத்தை கைக்கொள், நீ பரலோகத்துக்கு போனா இயேசுவை வழி என்று சொல்லி உன்னை ஆயத்தப்படுத்தும்படி இந்த அடையாளங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 8வது கடைசியாக ஒரு அடையாளம் என்னன்னா, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் நீங்க கவனித்தீர்களானால் எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நாங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லுகிறது ஏதோ எங்க இஷ்டத்தின்படி வரல, எங்களை யாரும் அனுப்பல. வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், இதை போய் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பட்டணத்திலையும் பிரசங்கிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். மனுஷன் கட்டளையிட்டால் அது ஒரு மாவட்டத்தோடு நின்று போகும். தேவன் கட்டளையிட்டபடியினால இதுவரைக்கும் இந்த பணி இங்கே மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கே நீங்க மனம் திரும்புங்க. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம், கர்த்தரை விசுவாசிப்போம். அவரே இரட்சகர், அவரே ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். இவ்வளவு நேரமும் இந்த வார்த்தைகளை பொறுமையோடு ஆங்காங்கே நின்று வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த செய்தி கிடைக்கல, ஆனால் கர்த்தர் உங்களை நேசித்து இந்த செய்தியை உங்க பக்கத்துல வந்து பிரசங்கிக்கும்படி கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
நீங்க கேட்டதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் இருக்கிற இடத்துல இருந்து ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்கள் பாவங்களை மன்னிக்கட்டும், உங்க வியாதிகளை சுகமாக்கட்டும், சமாதானம் இல்லாத உங்க வாழ்க்கையில சமாதானத்தை தரட்டும். அன்புள்ள தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை தாருங்க, வியாதிகளிலிருந்து சுகத்தை தாருங்க, பலகீனங்கள் மாறட்டும், சேவனை கட்டுகள் உடையட்டும், பொல்லாப்புகள் மாறட்டும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அற்புதம் நடக்கட்டும். இந்த சுவிசேஷ கூடுகையில வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.